வாழிய பாரத மணி திருநாடு. சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெப்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடமனை, கார்மயில் வாகனனை, சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே. இந்த முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர்கள் மனதிலும் உள்ளும் புறமுமாய் ஒளியாய் நின்று என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற இந்த சபையிலே முருகப்பெருமானின் ஆசியோடு ஆன்மீக பெரியவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அதிகாரிகளையும் இங்கே அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான காவி சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கனிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசமெங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி கொடுக்கிறேன். ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம்? இந்த பாரத தேசம் என்ன நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம், பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள், இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள். ஆமாம், ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் தன்னுடைய அடக்குமுறையாலும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள். ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின், தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய விட முடியவில்லை? ஏனென்று கேட்டால், எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக, பல்வேறு ஜாதிகளாக, பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால், எனது தேசத்தின் அடிநாதம் ஹிந்து தர்மம். எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது. எத்தனை எத்தனை படையெடுப்புகள், எத்தனை எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை எத்தனை கொள்ளையர்கள், எத்தனை தேசத்தின் அந்நியர் தேசத்து ஆட்கள் வந்தாலும் எனது தேசத்தை ஒன்றும் நீ செய்துவிட முடியாது. ஏனென்றால் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் என் தேசம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. கண்ணதாசன் கூறுவாரே, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் என்று சொன்னார். அப்படி இந்த தேசத்தின் ஆணிவேராக இருப்பது எனது ஹிந்து தர்மம், எனது ஹிந்து தர்மத்தின் சிந்தனை, அந்த சிந்தனை கொடுத்த வீரம், அந்த வீரத்தினுடைய உறுதி, அந்த உறுதி கொடுத்த நற்செயல்கள் தான் இந்த பாரத தேசம் உலகின் குருவாய் மாறப் போகிறது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாரத தேசத்தை நீங்கள் அழிக்க முற்பட்டீர்களோ அதே போல் என் தமிழ் நிலத்தையும் நீங்கள் அழிக்க முற்பட்டீர்கள். யாரையடா சொன்னீர்கள் நீங்கள்? தமிழகம் வேறு மண் என்று யாரை பார்த்து சொன்னீர்கள்? தமிழகம் ஆன்மீகத்தின் மண், தமிழகம் முருகனின் மண். தமிழ் வேறு, முருகன் வேறல்ல. முருகனே வேலாக, முருகனே தமிழாக, தமிழே முருகனாக, முருகனின் உருவங்களே தமிழ் எழுத்துக்களாக என் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் தமிழ் நிலம் ஆன்மீக மண், என் தமிழ் நிலம் கலாச்சாரத்தின் மண், என் தமிழ் நிலம் பண்பாடுகளின் மண், என் தமிழ் நிலம் அறத்தின் மண். தமிழர்களின் அறம் என்ன தெரியுமா?
போர் புரிவதே தமிழர்களின் அறம். அப்படி என் மண்ணிற்கும் என் கலாச்சாரத்திற்கும் என் தெய்வத்திற்கும் எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மீடியாவிலே பேசும் பொழுது சொன்னேன், மற்ற தெய்வங்களைப் போல நீங்கள் முருகனை இழிவாக பேசிவிட வேண்டாம். பேசிவிட்டால் நீங்கள் ஒரு கணம் கூட உண்மையாக உயிரோடு கூட நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்னேன். அது உண்மையாகிவிட்டது. இன்று என் தமிழ் நிலத்தையும் என் மண்ணையும் நீங்கள் இழிவாக பேசினீர்கள். ஆனால் இந்த தமிழ் மண் வேறு மண்ணல்ல, இது ஆன்மீகத்தின் பூமி, கலாச்சாரத்தின் பூமி என்று மெய்ப்பிப்பதற்காக, முருகனின் அருளை பெறுவதற்காக இங்கு உலகெங்குமிருந்து வந்திருக்கின்ற முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால், முருகன் என் முதல்வன், முருகன் என் தலைவன், முருகன் என் அருளாளன், முருகன் என் முதல்வன், முருகன் என் மருத்துவன், உள்ளும் புறமுமாயிருந்து என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்பவன். சரி, நாம் ஏன் அதில் பெண்கள் பங்கேற்க வேண்டும்? ஏற்கனவே அனைவருக்குமே தெரிந்த வரலாறு தான். ஆனாலும் நாம் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், என் கலாச்சாரங்களை, என் பண்பாடுகளை, என் பண்பாட்டின் விழுமியங்களை நாம் சொல்லித் தராவிட்டால் இளைய தலைமுறை எப்படி கற்றுக்கொள்ளும்? பெண்ணில்லையேல் மண்ணில்லை, மண்ணில்லையேல் பெண்ணில்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே இந்த மாநாடு கூடியிருக்கிறது. என் முருகனின் தாய் இங்கே வரலாற்று சிறப்பு மிக்க, இந்திய துணை கண்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க, மிக பழமையான நாகரிகமும் மிக தொன்மையான சிறப்பும் உடைய மதுரையிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், தாய் மீனாட்சி இங்கே மதுரையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். மகன் திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மண்ணை இங்கே தன்னெழுச்சியாக கூடியிருக்கின்ற என் ரத்தத்தின் ரத்தமான என் காவி உடன்பிறப்புகளை மீறி நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு? சகோதரர்களை, ஒன்றை நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் நுட்பமாக சொல்கிறேன். யுகம் யுகமாய் வரலாற்றின் பக்கங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு சமூக மாற்றத்திற்கான, ஒரு சமூக எழுச்சிக்கான ஒரு திருப்பம் நடைபெற்றே ஆக வேண்டும். நீங்கள் 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் எங்கள் தமிழ் நிலத்தை கூறுபட்டு பிளவுபடுத்தி போட்டீர்கள். அந்த தமிழினத்திற்கான எழுச்சிக்கான விதை ஊன்றப்படுகின்ற நாள் இந்த நாள். வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் நீங்கள் இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என் என் தமிழகமும் என் தமிழ் மொழியும் உலகத்தின் புவிப்பந்தின் மீறேறி உலகை ஆளப் போகும் தமிழன் இருக்கிறான். அவன் முருகனின் பக்தன். அவன் இனிமேல் பிறக்கப் போவதில்லை, பிறந்திருக்கிறான். அவனை ஆளப் போகின்ற, இந்த உலகை ஆளப் போகின்ற இனமாக தமிழினம் இருக்கும் என்று சொன்னால், இந்த தமிழினத்தின் ஆன்மீகத்திற்காகவும் யாரெல்லாம் தமிழை வளர்த்தோம் என்று சொல்லீர்கள், யார் வளர்த்தீர்கள்? அவை பிராட்டி வளர்த்ததை விட நீங்கள் என்ன செய்துவிட முடியும்? எப்படி முருகனையும் தமிழையும் பிரிக்க இயலாதோ அதே போல் அவையையும் முருகனையும் தமிழையும் பிரிக்க இயலாது. அந்த இளம் வயதிலேயே அந்த தாய் தன்னுடைய இளமையை துறந்து முதுமை வடிவம் பெற்று அவள் தமிழுக்காக காலந்தோறும் தமிழகத்தின் மண்ணெல்லாம் பாடி பாடி முருகனை துதிபாடி வந்தாள். முருகனே இறங்கி வந்து அவளின் தமிழமுதம் கேட்டான் என்று சொன்னால், சேர சோழ பாண்டியர்கள் வரலாற்றில் ஒரு விஷயம், தமிழர்களின் வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம்தான், எதிரியின் சூழ்ச்சியால் நாம் எப்போதும் வீழ்ந்து விடவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் தோற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது துரோகிகளின் சூழ்ச்சியால். அந்த துரோகம் இனிமேல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடம் நான் எச்சரிக்கை செய்கின்றேன். இனி எப்போதும், இனி வரும் காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒற்றுமை குறைந்து விடக்கூடாது. ஹிந்து தர்மம் பேண வேண்டும், எனது மொழியை பேண வேண்டும், என்னுடைய இனத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருக்கின்ற ஒற்றுமை மட்டுமே வேண்டும். சகோதரர்களை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சேர சோழ பாண்டியர்கள் ஒருவனுக்கு ஒருவனை அடித்துக் கொண்டிருந்த பொழுது மிகவும் துணிச்சலாக அந்த என்னுடைய அவ்வை பாட்டி அவர்களை அழைத்து வந்து, இதோ தென்மோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரிக்கு அருகிலே இருக்கிற முப்பந்தலிலே அவர்களை கூட்டி வைத்து ஒரு ஆலோசனை நடத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாள் என்று சொன்னால், ஆன்மீகத்தால் தமிழை வளர்த்தவள் அவ்வை பிராட்டி. அடுத்து காரைக்கால் அம்மையார், அவரை பற்றியும் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால்,
இந்த பிரிவினைவாத சக்திகள் என் பாரத தேசத்தை வந்த பொழுது ஒரு சங்கிலி தொடரினுடைய பலம் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பிணைப்பிலே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அளவற்ற சுதந்திரம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று சொல்லி அழகுக்கு புற விஷயங்கள் தான் ஒரு பெண்ணிற்கு அழகு என்று சொல்லி மக்களை மதிமயக்கி பெண்களை மதிமயக்கினார்கள். ஏன் ஒரு பெண்ணை மதிமயக்க வேண்டும்? சகோதரிகளை ஒன்றை சொல்கிறேன். ஒரு தேசத்தின் விடுதலை என்பது ஆண்களின் வளர்ச்சியை மட்டும் வைத்து அளந்துவிட முடியாது. ஒரு பெண் என்பவள் ஆதார சக்தியாக இருக்கிறாள். இந்த தேசத்தின் ஆதார சக்தியாக இருக்கிறாள். ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் உலகமே இல்லை. அப்படி ஆதார சக்தியாக இருக்கின்ற பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா? அவளுடைய புற அழகை எல்லாம் சொல்லி இன்று வணிகத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நான் சொல்கின்றேன், தன்னுடைய இல்லறை வாழ்வை துறந்த பொழுது ஒரு பெண்ணிற்கான அழகு ஆன்மீகம்தான் என்பதை உணர்ந்து தன்னுடைய வடிவத்தை இழந்து காரைக்கால் அம்மையார் தன் கணவன் கைவிட்டு போன பொழுது பேயுருவம் தாங்கி நமக்கே தெரியாது சிவபூதகணமாய் காட்சி அளித்து இன்று ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் சிவபூதகணமாய் காரைக்கால் அம்மையார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சகோதரிகளே, இந்த நேரத்தில் உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன்.